அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்ரீ வித்யா நிகேதன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறோம். நாங்கள் இன்று வாக்கு பற்றிய விழிப்புணர்வை எடுத்துரைக்க வந்துள்ளோம். தேர்தல் நாள் வரை இருக்கிறது. ஆனால் எல்லோரும் வாக்கின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை. நாளைக்கு தேர்தல், நான் வீட்டிலேயே தூங்க போறேன். வாக்களிப்பதில் என்ன பயன்? யாருக்கு வாக்களிக்கணும் எனக்கு தெரியல, நானும் போகவே மாட்டேன். என்ன சொல்றீங்க? வாக்களிப்பது நம்ம உரிமையும் கடமையும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? மேடம், இவர்கள் வாக்களிப்பது முக்கியமில்லைன்னு சொல்றாங்க. நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் உங்களுக்கான தலைவரை யார் தேர்ந்தெடுக்குவார்கள்? மற்றவங்க வாக்களிப்பாங்க சார். அப்படியானா பிறகு சாலைகள், வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் பற்றி சொல்லக்கூடாது. ஒரு வாக்கு கூட தன் எதிர்காலத்தை மாற்ற முடியும். மேடம், ஒரு வாக்கு இவ்வளவு முக்கியமா? ஆம், சில தேர்தல்கள் சில வாக்குறுதிகளால் தான் முடிவாகின்றன. மேலும் பணம் அல்லது பரிசு வாங்கி வாக்களிக்க கூடாது. சரி, உங்கள் வாக்கை விற்கிறீர்கள் என்றால் உங்கள் எதிர்காலத்தை விற்கிறீர்கள். இப்போ அது புரிகிறது சார். நாளைக்கு நான் கண்டிப்பா வாக்களிக்க போவேன். நானும் போவேன். நல்லவரை தேர்ந்தெடுப்பேன். அதுதான் நல்ல மனப்பான்மை. மற்றவர்களையும் விழிப்புணர்வு செய்யலாம். நேர்மையாக வாக்களிப்போம், நம் எதிர்காலத்தை பாதுகாப்போம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்ரீ வித்யா நிகேதன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறோம். நாங்கள் இன்று வாக்கு பற்றிய விழிப்புணர்வை எடுத்துரைக்க வந்துள்ளோம். தேர்தல் நாள் வரை இருக்கிறது. ஆனால் எல்லோரும் வாக்கின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை. நாளைக்கு தேர்தல், நான் வீட்டிலேயே தூங்க போறேன். வாக்களிப்பதில் என்ன பயன்? யாருக்கு வாக்களிக்கணும் எனக்கு தெரியல, நானும் போகவே மாட்டேன். என்ன சொல்றீங்க? வாக்களிப்பது நம்ம உரிமையும் கடமையும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? மேடம், இவர்கள் வாக்களிப்பது முக்கியமில்லைன்னு சொல்றாங்க. நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் உங்களுக்கான தலைவரை யார் தேர்ந்தெடுக்குவார்கள்? மற்றவங்க வாக்களிப்பாங்க சார். அப்படியானா பிறகு சாலைகள், வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் பற்றி சொல்லக்கூடாது. ஒரு வாக்கு கூட தன் எதிர்காலத்தை மாற்ற முடியும். மேடம், ஒரு வாக்கு இவ்வளவு முக்கியமா? ஆம், சில தேர்தல்கள் சில வாக்குறுதிகளால் தான் முடிவாகின்றன. மேலும் பணம் அல்லது பரிசு வாங்கி வாக்களிக்க கூடாது. சரி, உங்கள் வாக்கை விற்கிறீர்கள் என்றால் உங்கள் எதிர்காலத்தை விற்கிறீர்கள். இப்போ அது புரிகிறது சார். நாளைக்கு நான் கண்டிப்பா வாக்களிக்க போவேன். நானும் போவேன். நல்லவரை தேர்ந்தெடுப்பேன். அதுதான் நல்ல மனப்பான்மை. மற்றவர்களையும் விழிப்புணர்வு செய்யலாம். நேர்மையாக வாக்களிப்போம், நம் எதிர்காலத்தை பாதுகாப்போம்.